ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கணும். அதுக்கப்புறம் பொடியா நறுக்கின வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் பொடியா நறுக்கின தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி கருவாட்டை சேர்த்து மிளகாய் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடணும். குழம்பு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளவுதான், சூடான நெத்திலி கருவாடு தொக்கு தயார். இது சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.